Hello viewers, welcome to Shilfi Crochet and Craft Tutorial. பாருங்கள், இது போல் நெக்கில் போடுற crochet choker எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி இதுதான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். மணியெல்லாம் ஜாயின் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். நூலை ஒரு 5 மீட்டர் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 நூலில் பின்னணும். அதனால தான் த்ரெட்டு 2 mm, நீடில் 1.75 mm, இன்னொரு நீடில் 0.9 mm. அது மணி கோக்கிறதுக்கு, பெருசாக இருக்கிறது பின்னுறதுக்கு. நூலோட சென்டர் பகுதியில் இது போல் ஒரு ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நாட் பண்ணிடுங்க. ஆறு செயின் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்க நூலை ஊசி மேலே போட்டு சிங்கிள் crochet பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. அதுபோல் நூலோட கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ அழகான ஒரு ரோப் கிடச்சிருச்சு. த்ரெட்டை கொஞ்சம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு சின்ன நீடில் மணியை நான் காமிக்கிற மாதிரி கோத்துக்கிட்டு நூலில் விட்டு வெளியில் எடுத்துடணும். திரும்ப பெரிய ஊசியில் எடுத்து மணியோடு சேர்த்து என்ன பின்னமோ அதே போல் தான் இப்பையும் பின்ன போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் செயின் போட்டுடணும். 5 தடவை மட்டும் செயின் போடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப பீட்ஸு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். த்ரெட்டை நீட்டாக விட்டுக்கோங்க. ஊசியில் மணியை கோத்துக்கிட்டு முதல்ல சொன்னது போலேயே இப்பையும் த்ரெட்டை வெளியே எடுங்க. எடுத்துட்டு திரும்ப செயின் பண்ணணும். த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. முன்ன சொன்னது போலேயே திரும்பவும் அதே போலேயே பின்னணும். திரும்ப 5 செயின் பண்ணிவிட்டு மணியை கோக்கணும்.
இது போல் 14 மணி கோத்துக்கலாம். கடைசியாக முடிக்கிறது மட்டும் எப்படின்னு காமிக்கிறேன். பதினாலு மணியும் கோத்து முடிச்சிட்டேன். இந்த பக்கம் உள்ளது போலயே இப்போ பின்னணும். முடிச்சுட்டு 5 செயின் போட்டுட்டு நூலை கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிடலாம். மூணு ரோப் இது போல் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மேல் பாகம் மட்டும் மாறும். முதல் ஒரு செயினில் 5 செயின் போட்டுக்கணும். அடுத்ததில் 7 செயின், அடுத்ததில் 10 செயின்னு மேல் பாகம் மட்டும் மாறும். கொஞ்சம் உங்களுக்கு உயரம் மாறணுன்றதுக்காக தான் இந்த ரோப்பு 5 செயின் மேலே போட்டுட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு பகுதி 7 செயின், அடுத்தது 10 செயின். பாருங்கள், அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் பண்ணியிருக்கேன். உயரம் கொஞ்சம் பெருசு சின்னது அதை விட பெருசுன்னு இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். பத்து, 7, 5 இந்த லைனில் வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் நூல் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு ஒரு நாட் பண்ணிவிட்டு ஒரு செயினும் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து 7 செயின் உள்ள அந்த பகுதி அது ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு சிங்கிள் crochet. அடுத்து 5 செயின் உள்ள அந்த சின்ன பகுதி சிங்கிள் crochet பண்ணிவிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். அப்படியே திருப்பிட்டு திரும்ப ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு சிங்கிள் crochet. மொத்தம் 3 கேப் இருக்கும். 3 கேப்லேயும் ஒரு சிங்கிள் crochet. அப்படியே ஒரு சிங்கிள் crochet. இப்போ மிச்சம் இருக்க அந்த நூலை
திரும்ப சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிடணும். ஐம்பது செயின் போட்டுட்டேன். இது போல் 2 பகுதி பண்ணி வச்சுருக்கேன். கழுத்தில் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அளவு இருக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மணி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு க்ரோஷெட் சோக்கர் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.